முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காருக்கு முன்னாடி 4 பேர் நடந்து போறாங்க. வெள்ளை சட்டை எல்லாருமே இந்த புதுசானது மாதிரி வெள்ளை போட்டுக்கிட்டு நடந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி காட்டுறான். எல்லாம் ட்ரோன்ல வேற இவங்க காட்டிடுறாங்க இல்லையா அவ்வப்போது. அதுல நான் சொல்ல வரேன், ஃப்ரீயா வருது. ஆனா விஜய் ஒருபோதும் மைக் எடுத்து நம்ம போய் சேருவோம், நம்ம ஆல்ரெடி ஐ எம் லேட்டு, நம்ம போய் சேருவோம், எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றது இல்ல. அவர் பேசாத உருட்டிட்டு போறாரு. எந்த இடத்துலயும் மைக் எடுத்து இவரு ரெகுலேட் பண்ணதே கிடையாது விஜய். மாநாட்டிலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, எங்கேயும் சரி, எங்கேயுமே பண்ண முடியாது. அப்ப இது என்னன்னு சொல்றது? அப்போ விஜய் அதை விரும்புறாரா? இன்னும் நிறைய கூட்டத்தை நான் எப்படி வர காமிக்கிறேன் பாருன்றத. ஆமா, அதைத்தான் அவர் கட்சிக்காரங்க அவருடைய மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே இது பண்றாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி 6 மணி நேரம் நாங்க போனோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஷூட்டிங் அப்படின்னோம்னா 8 மணிக்கு ஒரு ஷூட்டிங் தானே, விஜய் அங்க இருப்பாரா இல்லையா? அட்லீஸ்ட் முன்னாள் போயிட்டு ஒரு ரூம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் இருப்பார். இவர் அப்படி செய்யல. 8:45 மணிக்கு சொல்றாங்க, இவர் 8:45 தான் ஃபிளைட் இங்கிருந்து புறப்படுது. இது என்னது இது? எதுக்காக? அப்போ அந்த போலீஸை பத்தியும் போலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை பத்தியும் எந்த விதமான மரியாதையும் அவர் கொடுக்கறது இல்லை. கடைசியில போலீஸ்காரனை வந்துட்டு நீங்க சொல்றீங்க காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க தானே பண்றீங்க அது அவ்வளோத்தையும்.